மக்களே, சீமை வல்லாரை வல்லாரையில் எதுதாங்க ஒரிஜினல் கேட்டுக்கிறீங்களா? நான் கையில் வச்சுருக்கிறது சீமை வல்லாரை. எங்கே எடுத்தேன்னா, அதே தஞ்சாவூரில் மாஞ்சியம் புன்னை மரம்லாம் பார்த்தங்கள என் ஃப்ரெண்டோட வீடு, அவங்களோட வீட்டு தோட்டத்தில் தான். சரிங்களா? ஆக்சுவலாக அந்த சீமை வல்லாரைங்கிறது தண்டு வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், சார் எடுக்கிறாரு பாருங்களேன். நாட்டு வல்லாரை வந்து தரையோட தரையாக படர்ந்துருக்கும். இந்த சீமை வல்லாரைக்கு தண்டு வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். மற்றபடி இலைகளோட அமைப்பில் சின்னதாக தான் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆக்சுவலாக இந்த சீமை வல்லாரையோட பிறப்பிடம் கோயம்புத்தூர் தான். இங்கே வாங்கி தஞ்சாவூரில் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். அவங்ககிட்ட இருந்து சார் வாங்கி வச்சு, இப்போ எங்கிட்டையும் இல்லை, அந்த ஃப்ரெண்டுக்கிட்டே இல்லை, இவங்க வீட்டு தோட்டத்தில் தான் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ திரும்ப இவங்களை வந்து நான் கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு வரேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாரோட ப்ரொஃபஷனுக்கும் அவர் இந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. இவருக்கெல்லாம் இருக்கிற ஒர்க் டென்ஷனில் எப்படி சார் வீட்டு தோட்டம் ஃபார்ம் நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஒரு ப்ளஷர் கிடைக்குதுமா அப்படிம்பார். அது உண்மை தானுங்க. ஹாப்பி கார்டனிங்.